Alhamdulillah الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال النبي صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله وحبب عباده إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கான உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். உலகத்துக்கு நாங்கள் யாரும் விரும்பி வரல, தானாக வரவும் இல்லை. அல்லாஹு தாலா தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அவனுடைய அருட்பெரும் கிருபையினால் எங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். மனித வர்க்கத்தில் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹ் மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா எங்கள் மீது செய்த கிருபையின் காரணமாக அவனை ஏற்றுக்கொண்ட தாய்மார்கள் மூலமாக அல்லாஹ்களை பிறக்க செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களை செஞ்ச பெரிய கிருபை. அடுத்தது அல்லாஹு தாலா உலகத்துக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் அனுப்பியிருக்கின்றான். வீணாக அல்லாஹ் படைக்கல். அல்லாஹு தாலாவை கேட்கின்றான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா, நாங்கள் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம், நீங்கள் திரும்பி எங்கள்கிட்ட வரமாட்டீங்கன்னா நினைக்கிறீங்க? ரெண்டு கேள்வியும், ஒன்று நஃபி, இன்னொன்று இஸ்பாத். அப்படின்னா வீணாக நாங்கள் படைக்கல உங்களை, ரெண்டாவது நீங்கள் திரும்பி வருவீங்க, உங்களை திருப்பி எங்கள்கிட்ட நாங்கள் எடுப்போம். நாங்கள் எப்படி எங்களெல்லாம் ஆரம்பத்தில் படைத்தானோ கமா பதஅனா அவ்வல ஹல்கின் சும்ம நுஈது, எப்படி நாங்கள் படைத்தோமோ அது மாதிரி திருப்பி மீட்டி எடுப்போம். நாங்கள் திரும்பி எல்லா இடத்துல போகணும். உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ வந்ததும் இல்லை, வாழ போகிறதும் இல்லை. வமா ஜஅல்னா லிபஷர் மின் கப்லிக்கல் ஹுல்த். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் யாருக்கும் நிரந்தரம் என்பதை ஆக்கல்ல, யாரையும் நாங்கள் நிரந்தரமாக வைக்கல. எல்லாரும் உலகத்தில் வந்தாங்க, உலகத்தை விட்டு போனாங்க. யாரும் நிரந்தரமாக உலகத்தில் வாழ்றதும் இல்லை, வாழ போகிறதும் இல்லை. இன்னக்க மையத்தும் வைன்னஹும் மையத்தூன். நபியை, நீங்களும் மௌத்தாகட்டீங்க, மௌத்தாகுவீங்க. வைன்னஹும் மையத்தூன், இந்த மக்கள் மௌத்தாகுவாங்க. யார் உலகத்தில் மௌத்தே வராதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் மௌத்தாகிடுவாங்க. நிரந்தரம் என்பது கிடையாது. உலகத்தில் அல்லாஹத்தில் எல்லாத்தையும் தற்காலிகமாக ஆக்கியிருக்கின்றான். இங்கே வரக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், இது தற்காலிகம்தான். சந்தோஷம் கவலையாக மாறும், கவலை சந்தோஷமாக மாறும். வாலிபம் வயோதிபத்தை கொண்டு போய் சேர்த்திடும். வசதி வாய்ப்பு ஏழ்மையின் பக்கம் கொண்டு போகும். ஏழ்மையா இருக்கிறார், ஏழையா இருக்கிறார், நாளைக்கு பணக்காரராக மாறிடுவார். இதான் உலக வாழ்க்கை. அப்ப நிரந்தரம் என்பது மௌத்துக்கு பிறகுதான். நரகத்துக்கு போறவங்க போவாங்க, ஈமான் இருக்கின்ற ஒரு நாளைக்கு எங்கிருந்து வெளியாகி சொர்க்கத்துக்கு போவாங்க. அதுக்கு பிறகு நிரந்தரமா சொர்க்கத்துல. சொர்க்கத்துக்கு போனவங்க திரும்ப நரகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க நிரந்தரமா சொர்க்கத்துல. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவங்க அதில் நிரந்தரமாக இருப்பாங்க. ஆனால் உலக வாழ்க்கை இருக்குதே, அல்லாஹ் சொல்லாம் வீணாக படைக்கலண்டு. அப்போ உயர்ந்த ஒரு நோக்கத்துக்கு என்னெல்லாம் படைத்திருக்கிறான். டெம்பரரியான ஒரு லைஃபை கொடுத்து, காலத்தை கொடுத்து, ஒரு நீண்ட கால முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களை தயாரிக்க வச்சிருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். என்னை வணங்குறதுக்காக அன்றி நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரே ஒரு நோக்கம், படைக்கப்பட்டது அல்லாஹ் வணங்குறது, அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ் வணங்கணும். இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு.
அப்போ இபாதத்துன்னு சொன்னால் அல்லாஹ் வணங்குறதுக்கு படைச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாங்கள் ஒரே தொழுது கொண்டு திக்ரு செஞ்சு கொண்டு நோன்பு பிடிச்சி கொண்டே இருக்கிறது மட்டுமா இபாதத்? அப்படி அல்ல. இந்த வாழ்க்கை இருக்குது, இதை நாங்கள் அல்லாஹுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் அமைச்சிக்கிறோமே, அது இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு மட்டும் நபியாக வரல, காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு நபியாக வந்தவங்க. ஆண்கள், பெண்கள், சிறியவங்க, பெரியவங்க, வாலிபர், வயோதிபர்கள், எல்லாருக்கும் நபிதான் அவங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித சமுதாயத்துக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை காட்டுறதுக்காண்டி வந்தாங்க. எப்படி வாழ்ந்தால் மனிதன் நிம்மதி பெறுவான், சந்தோஷத்தை அடைவான், ஈடேற்றம் பெறுவான் என்ற வழிகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிக்கலாக செஞ்சு காட்டிட்டு போனாங்க. இந்த மார்க்கம் எப்படித்தான் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது இயற்கையான மார்க்கம், நேச்சுரல். இது ஒரு புதுசாக உருவாக்கப்பட்டதல்ல. அல்லாஹு தஆலா ஆரம்ப மனிதனையும் இதுல தான் படைத்தான். மனிதனை படைத்து புதுசா மார்க்கத்தை எல்லாம் கொடுக்கல, இருக்கிற மார்க்கத்தை செயல்படுத்த தான் மனிதன் எல்லாம் படைச்சான். அதனால இயற்கையான மார்க்கம் இது. இயற்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் லேசி, இயற்கைக்கு மாற்றமானதான் கஷ்டம். உதாரணத்துக்கு இப்ப நாங்க முன்னுக்கு நடந்து போறோம், முன்னால நடந்து போறோம், முகத்தை முன்னோக்கி நடக்கிறது என்பது இயற்கை, இது லேசி, பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு குழந்தை நடக்க தொடங்கினத்திலிருந்து அது நடக்கும், அது முன்னுக்கு தடுமாறதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, ரோடு நல்லா இருக்குன்னா தாராளமாக லேசாக நடந்து போவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பின்னுக்கு நடக்கிறன்னு சொல்றது இயற்கைக்கு மாற்றமானது, அது கஷ்டமான ஒன்று. காலால் நடக்கிறது என்பது இயற்கை லேசி, அதே நேரத்தில் காலை மேலே போட்டு கையால் நடக்கிறது என்பது சிரமமான காரியம், அதுக்குத்தான் கஷ்டப்பட்டு பழகணும். மார்க்கம் இருக்கிறதே கஷ்டப்பட்டு பழகிற விஷயம் ஒன்று அல்ல, இது இயற்கையானது என்பதனால அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹு தாலாவும் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறான் சொன்ன மார்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு லேசாக்கிறதுக்கு தான் விரும்புகிறான், உங்களை சிரமத்தில் போடுறது அல்ல விரும்புறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் லேசி. ஏன்? இயற்கையாக இருக்கிறதுனா லேசி. மார்க்கம் யாருக்கு லேசி? இன்னைக்கு அந்நியர்கள் சொல்றாங்க, மேற்கத்தியர்கள் சொல்றாங்க இஸ்லாம் கஷ்டம், இஸ்லாம் பாரமானது, இஸ்லாம் பெண்கள் அடிமைப்படுத்துது, அவங்க இப்படி செய்து அப்படி செய்து இப்படின்னு எல்லாம் குறைகள் சொல்லப்படுது. இதெல்லாம் அறியாமையின் காரணமாக. இஸ்லாம் லேசிதான் அப்படின்றைக்கு சிலவங்க குற்றம் சுமத்துறாங்க. அப்ப ஏன் முஸ்லீம்கள் செயல்படுத்துறாங்கல்ல? இஸ்லாம் லேசினா முஸ்லீம்கள் செயல்படுத்தணுமே. அப்ப இஸ்லாம் லேசிதான், இதுல எந்த சந்தேகம் இல்லை. யாருக்கு லேசிண்டா, யார் இஸ்லாம் படி நடக்க விரும்புறாங்களோ, யார் இஸ்லாத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு லேசி. ஒருத்தர் இஸ்லாத்தை படிக்கல, இஸ்லாத்தின் படி நடக்க விரும்பல, படிச்சிருக்கிறார் விருப்பம் இல்லை, அப்ப அவருக்கு தான் கஷ்டம். அப்ப அதனால அல்லாஹு தஆலா இன்னைக்கு ஒரு வாகனம் ஓட்டுறது என்பது பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஒருத்தருக்கு டிரைவிங் ஆசையா இருக்குது, அதை படிக்கிறார், அவர் லேசா ஓட்டுறார், அதுக்கு சட்டங்கள் இருக்கதை பேண வேணும். இதை மாதிரி தான் மார்க்கம் இஸ்லாம் லேசி, அந்த சட்டங்களை பேணி கொண்டு போறோம், சிரமமே கிடையாது. இஸ்லாம் என்று சொல்றதே இது வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித வர்க்கம் எல்லாருக்கும். தொழுகை இருக்கிறதே காஃபிருக்கும் கடமை தான், நோம்பும் காஃபிருக்கும் கடமை தான். ஆனா குஃபூர் என்ற தடையினால அவங்க செய்ய முடியாம இருக்கிறாங்க, செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாத்துக்கு வருணாக்கு பிறகு நிறைவேற்றணும். அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன்ல, ஃபவைலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யு'துன ஸக்கா, ஜகாத் கொடுக்காத முஷ்ரிக்கீன்களுக்கு வயல் என்ற ஜஹன்னம், நரகம் ஒன்று இருக்குது. அப்ப ஜகாத் கொடுக்காத முஷ்ரிக்கீன்கள், அப்ப ஜகாத் அவங்களுக்கும் கடமை தான். இதே மாதிரி ஹலாலான உணவு சாப்பிடணும். ஹலாலான உணவு என்பது சொல்றது இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, காஃபிர்களுக்கும் ஹலால் தான் சாப்பாடு. இன்னைக்கு பன்றி அரிசி ஹராம்னு சொல்றது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித வர்க்கத்துக்கே ஹராம் அது. அதனால அவங்களுக்கு நஷ்டம்தான். இஸ்லாத்துல எதெல்லாம் ஹராமாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் மனித வர்க்கத்துக்கு தீங்கிழைக்க கூடியது என்பதனால தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வஹர்ரம் அலைக்குமுல் ஹபாயிஸ், தீங்கிழைக்க கூடிய
நஷ்டப்படுத்தக்கூடிய ஹபீஸான பொருள்கள் எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். இன்றைக்கு பன்றி இறைச்சி அது மனிதனுக்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடியது. இது மாதிரி சத்த பிராணிகள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கக்கூடியது. மற்ற ஏனைய பொருள்கள், இன்றைக்கு மிருகத்துடைய கொழுப்புகள் அறுக்கப்படாதது, இதெல்லாம் மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியது. அதனால ஷரியத் இன்றைக்கு ஹராமாக்கி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. ஏ மக்களே, முஸ்லிம்களே என்று கூட அல்லாஹ் சொல்லல. ஏ மக்களே, நீங்க பூமியிலிருந்து ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க. அப்ப இந்த கட்டளை எல்லா மக்களுக்கும் தான். இஸ்லாமும் அப்படித்தான். இஸ்லாம் இயற்கை மார்க்கம். பொய் சொல்லக்கூடாது. இது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, காஃபிர்களுக்கும் கூடாதான். பொய் எங்க வருது அங்க பிரச்சனைகள் வரும். ஏமாற்றக்கூடாது. இது முஸ்லிமுக்கும் தான் காஃபிருக்கும் தான். அடுத்தவனை நோவினை செய்யக்கூடாது. முஸ்லிமுக்கும் தான் காஃபிருக்கும் தான். பக்கத்து வீட்டுக்கார கண்ணியப்படுத்தணும். இது முஸ்லிமுக்கும் தான் காஃபிருக்கும் தான். இஸ்லாத்துடைய அனைத்து கடமைகளும் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் செய்ய முடியுமானது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குண்டா, இன்றைக்கு முஸ்லிம்கள்லையே அமல் செய்யாதன் காரணமாக, பழகாததின் காரணமாக இன்றைக்கு இஸ்லாம் படி நடக்க சிரமமாகிட்டது. இது எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு முன்னால எப்படி முன்னுக்கு நடக்கிறது இயற்கை, பின்னுக்கு நடக்கிற இயற்கைக்கு மாற்றமானது, சிரமமானது. ஆனா இன்றைக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, பின்னுக்கு நடக்கிறதுக்கான பழகிறார். பழகி எந்த அளவுக்கு அவருக்கு பிராக்டிஸ் ஆகிட்டுண்டா, இப்ப அவருக்கு முன்னுக்கு நடக்கிற சிரமம், பின்னுக்கு நடக்கிற லேசி. இதே மாதிரி இன்றைக்கு மக்கள் சூழலின் காரணமாக, கெட்ட நடத்தையின் காரணமாக இன்றைக்கு பாவம் செய்யறது லேசாகிட்டது, பொய் சொல்றது லேசாகிட்டது, ஏமாத்துறது லேசாகிட்டது, நம்பிக்கை துரோகம் செய்யற லேசாகிட்டது. இதுக்கு மாற்றமாக இயற்கையான இஸ்லாம் படி நடக்கிறது சிரமம். உண்மை சொல்றது கஷ்டம், நம்பி நடக்கிறது கஷ்டம், மக்களோட வாக்க பேணி நடக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அந்த வாழ்க்கை அப்படி நாங்கள் பழகினத்தினால. அது இருக்கக்கூடியவங்க அதை பழக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் பொழுது ஃபித்ரத் இஸ்லாமிய மார்க்கத்து மீது பிறக்குது. வலாக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி. இருந்தாலும் அவங்களோட பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையோட யஹூதியா மாத்துறாங்க, அல்லது நஸ்ரானியா மாத்துறாங்க, அல்லது மஜூசியாக நெருப்பு வணங்கக்கூடியவங்களாக மாத்துறாங்க. கிறிஸ்தவர்களாகவோ யஹூதியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ ஹிந்துவாகவோ புத்தர்களாக மாத்துறது பெற்றோர்கள். அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க, நீ தான் என்னோட கடவுள், இதுக்கு முன்னாடி நீ இப்படி கும்பிடணும், இப்படி வணங்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் செயல்படுத்துறாங்க. அந்த பிள்ளை எப்படி எங்களோட பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அல்லாஹ் தான் எங்களோட கடவுள், அல்லாஹ் தான் எங்களோட இறைவன், அல்லாஹை தான் நாங்கள் வணங்கணும், அவன் தான் எங்களை படைச்சவன். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெற்றோருடைய சொல்படி அல்ஹம்துலில்லாஹ் அந்த வழியில வந்திருக்கிறோம். இது என்னத்தெல்லாம் பாதுகாக்கணும். நாங்கள் வேறொரு வீட்டில் பிறந்தோம், அந்நியங்களுடைய குடும்பத்தில் பிறந்தோம்டா அவங்களுக்கு தவறான பாதை காட்டி தருவாங்க, பிள்ளைகள் அந்த வழியை பின்பற்றுவாங்க. இதே மாதிரி அதனால பெற்றோருடைய பொறுப்பு குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்துல வெறும் சாப்பாடு, ஆடை, பானங்கள், தேவைகள், படிப்பு இது மட்டுமல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத் கொடுக்கணும், அவங்களோட ஈமான வளர்க்கணும், அவங்களுக்கு அல்லாஹை பற்றி, நபியை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி, உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி, மறுமையை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஆரம்பத்திலே நாங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளோட உள்ளத்தில் பதிய வச்சுட்டோம். அந்த பிள்ளைகளை வளரும் பொழுது அந்த பிள்ளைகள் உண்மையான முஸ்லீம்களாக மாறிடுவாங்க. அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட சம்பவம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க பக்தாதுக்கு தன்னுடைய ஊர்ல இருந்து மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு அனுப்பி போறாங்க. 12-13 வயசு இருக்கும், சின்ன பொடியன். இவங்களை காஃபிலா ஒன்றோட சேர்த்து அவங்களோட தாய் அனுப்பி வச்சாங்க, பிரயாண கூட்டத்தோடு அனுப்பினாங்க. அனுப்புகிற நேரம் 100 அல்லது அதில் கொஞ்சம் கூடுதலான பொற்காசிகள், தங்க காசிகளை அவங்களுடைய ஜுப்பாக்கு உள் பக்கத்தொண்டு தைச்சி அதுக்குள்ளால தைச்சி அதை மறைமுகமாக வச்சுட்டா.
பாதுகாப்பாக இருக்கட்டும் போடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க சின்னத்துலேருந்து அவங்க ஒரு தர்பியத் ஒன்று செஞ்சிருந்த தாய், என்ன நடந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேசணும் என்ற புத்திமதி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த புள்ளோட உள்ளத்தில் ஆணி மாதிரி பதிஞ்சிருந்துச்சு. இப்போ இவங்க போகிறாங்க, இடையில வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வழி மறைச்சாங்க. இப்போ ஒவ்வொருத்தரையாக அவங்க செக் பண்ணினாங்க, சோதிச்சாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குதுண்டு. அப்போ ஒரு திருடனத்தன் இவர்கிட்டையும் வந்தார். வந்து கேட்டான், உன்னிட்டு என்ன இருக்குதுண்டு. அவனுக்கு என்ன தெரியும், இவர்கிட்ட ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சான். ஆனால் இவர் சொன்னார், என்கிட்ட 100 பொற்காசில் இருக்குண்டு. அவன் மேலோட்டமாக செக் பண்ணி பார்த்தேன், பேக்கில் அங்கே இங்கே உடுப்பில் சைட் பக்கெட்லலாம் ஒன்றும் இல்லை. இல்லை உள் பக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க. அப்போ அவனுக்கு சரியான ஆச்சரியம். அப்போ கள்ளன் சொன்னான், மற்றவங்களெல்லாம் இருக்கிறத கூட ஒளிச்சு மறைச்சி தான் இருப்பாங்க, இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் ஒளிஞ்சிருந்ததை கூட நீ என்னைட்டு இருக்குன்னு காட்டி கொடுத்தா உண்மையை சொன்னாயின்றி. அப்போ அவர் சொன்னார், அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன பொடியன், என்னுடைய தாய் எனக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேசணும், அதனால தானே உண்மை சொன்னேன்னு சொன்னார். இப்போ எனக்கு சரியான ஆச்சரியம். முஸ்லீம் தான் கல்லன். அப்போ இவரை கூட்டி கொண்டு தலைவன்ட்ட கொண்டு போனான். போய் தலைவர்கிட்ட சொன்ன, தலைவர் ஆச்சரியமான ஒரு சம்பவம், இந்த பொடியன்ட்ட நான் விசாரித்தேன், ஏதா இருக்குதாண்டு. இருக்குன்னு சொன்னார். நான் தேடி பார்த்து ஒன்றுமே காண முடியலை. ஒரு அவர் சொன்னார், இந்த உள்பக்கத்தை காட்டி இந்த இடத்துல இருக்கு காசுன்னு காட்டி தந்தார். அப்போ நான் ஏன் நீ இதை ஒழிக்க வேண்டியதை காட்டி கொடுத்தாயின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், தன்னுடைய தாய் எனக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறா, பொய் சொல்லக்கூடான்னு சொல்லி. இப்போ தலைவன் கேட்டார், இதே வார்த்தையை சொன்னார். அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அவன் யோசித்தான், இந்த சின்ன பொடியன் தன்னுடைய காசை இழந்தாலும் பரவாயில்லை, பொய் சொல்லக்கூடாது என்ற தாயுடைய உபதேசத்துக்கு இந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாரே, பேணுகிறார். என்ன படைச்ச அல்லாஹ், எனக்கு எல்லாம் கொடுத்தவன், என்னை உருவாக்கினவன், என் உலகத்தில் வாழ வைக்கிறவன், அந்த அல்லாஹ்க்கு நான் எப்படி மாறு செய்கிறதே என்று சொல்லி அந்த அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு திருப்பி கொடுத்து அவங்க தௌபா செஞ்சு திருந்தினாங்க. அந்த பொடியன் உண்மையை பேசினது அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி பிறகுதான் பெரிய இறைநேசராக மாறினாங்க. அதனுடைய தர்பியத் ஆரம்ப மதரசா தாய். ஆனால் சொல்லுவாங்க, தாயுடைய மடிதான் ஆரம்ப மதரசா. எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன தர்பியத்தை நாங்கள் கொடுக்குறோமோ அந்த தர்பியத்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அவங்களை சிறந்த ஆலிம்களாக கூட மாற்றும், சிறந்த மார்க்கப்பட்டுள்ள சாலிஹீன்களாக இறைநேசர்களாக மாற்றும். அதுக்கு காரணம் தாய். இன்றைக்கு எவ்வளோ பெரிய இறைநேசர்கள் நல்லடியார்கள் தீனுக்கான சேவை செஞ்சவங்க இருக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஒன்று இருக்கும். அதிகமாக தாய்மார்கள் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இல்லாத இடங்களில் மனைவி சம்பந்தப்படுவார். அதனால் பெண்கள் மிகப்பெரிய சமுதாயத்திலே சீர்திருத்தவாதிகளாக இருக்க முடியும். திரைமறைவில் இருந்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை அவங்களுக்கு உருவாக்க முடியும். என்ன சொல்ல வாரண்டா, இஸ்லாம் இருக்கு இயற்கையான மார்க்கம். இது மனிதனுக்கு லேசான வழியை காட்டிருக்குது, இயற்கையான மார்க்கத்தை காட்டி கொடுத்துருக்குது. இப்போ இதே நேரத்தில் பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளோட திசையை மாற்றுறாங்க. அவர் அது இயற்கையிலே பிறந்த குழந்தைகள தாய் முஸ்லீமான தாய்ன்னு சொன்னால் சின்ன ஒரு வழிகாட்டுதல் போதும். இன்றைக்கி அதுக்கு மாற்றமாக எல்லாம் பாதுகாக்கணும். சில முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறான வழியை காட்டி கொடுக்குறாங்க, உலகத்துடைய வழியில் போகிறாங்க. சிலவங்க காசை பறிக்கக்கூடியவங்களாக, கொள்ளைக்காரர்களாக, சிலவங்க ஹெரோயின் கடத்தக்கூடியவங்களாக பெரும் பெரும் பாவ குற்றங்களுக்கு முன்னுக்கு நிற்கக்கூடிய சமுதாயத்துக்கு தந்தையின் தாயின் காரணமாக அமைகிறாங்க. சகோதர தாய்மார்களே, இன்றைக்கி அல்லாஹ் தஆலா செஞ்ச பெரிய கிருபை, உன்னதமான ஒரு மார்க்கத்தில் எங்களை படைச்சிருக்கிறான். நாங்கள் எல்லாருக்கும் ஷுக்குர் செய்யணும். லேசான மார்க்கத்தில் கொடுத்துருக்கிறான், கஷ்டமான பாரமான மார்க்கத்தில் எங்களுக்கு தரலை, நடக்க முடியாதெல்லாம் தரலை, செய்ய முடியாததை எங்களுக்கு கடமையாக்கவும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களுக்கு செய்ய முடியாத ஒன்றை தவிர அல்லாஹ் சுமத்தாற்றுதில்லை. அவங்களுக்கு முடியுமானது தான் அல்லாஹ் தஆலா சுமத்தாட்டி இருக்கிறான். எங்களுக்கு லேஸ் இஸ்லாம். ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இஸ்லாத்தை நாங்கள் படிக்கணும், மற்ற மக்களுக்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாம் உன்னதமான மார்க்கம் என்பதை சொல்கிறதோட செயல் ரீதியாக செஞ்சு காட்டணும். எங்களோட செயல்களால் நாங்கள் நிரூபிக்கும் பொழுது அது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்.
இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்காவில், இங்கிலாண்டில், மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமான பாதிகளில் இஸ்லாம் பரவுறது. இன்றைக்கு முஸ்லீம்கள், ஒரு சில முஸ்லீம்கள் தன்னுடைய செயல் ரீதியை நல்லதாக காட்டுறாங்க. அதை பார்த்து மக்கள் வாராங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, சில முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்குது, அதனால் தூரமாகக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாம் அஹ்லாக்கு மூலமாகத்தான் பரவி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் இஸ்லாத்தை பரப்பல்ல, யுத்தத்தினால பரப்பல்ல. இன்றைக்கு பொதுவாக மேற்கத்தியம் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு தப்பான எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாத்தை பரப்பினது வாளால தான், பைஃபோர்ஸில் தான், நாட்டுகளை கைப்பற்றினாங்க, யுத்தம் செஞ்சு சண்டை பிடிச்சி, அப்படித்தான் இஸ்லாம் அந்த ஊர்களுக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பொய் இது, அவதூறு. இஸ்லாம் அப்படி பரவல்ல. உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்து பார்த்தாலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்தாங்க 13 வருடங்கள். அங்கிருந்து கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கல்ல. தவத்துடைய உழைப்பு செஞ்சு நியமானம் உண்டாக்கி கொண்டு மக்களுக்கு அல்லாஹ் பற்றி, தீனை பற்றி மறைமுகமாக படித்து கொடுத்து கொண்டு இப்படி செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு மக்காவை விட்டு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்காக வேண்டி. இப்போ நுபுவத்துடைய 13வது வருஷம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய 53வது வருஷத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு யுத்தம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அந்த நேரம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மக்காலேருந்து போய் மதீனாலெல்லாம் சேர்த்து பத்ருடைய யுத்தம் நடந்துச்சு ஹிஜ்ரி 1 கடைசியில் மாதிரி. இப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் 313 பேர் கலந்து கொண்டாங்க. இன்னும் வராதவங்க ஒரு 1000 பேர்னு வச்சு கொண்டாலும் கூட ஒரு 1300 பேர் தான் முஸ்லீம்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது யுத்தம் நடக்குது, உஹதுடைய யுத்தம். இப்போ அது 2வது வருஷம் நடக்குது ஹிஜ்ரி 2. இதில் 1000 பேர் போனாங்க, அதில் 300 பேர் முனாஃபிக்கள் இடையில திரும்பி வந்துட்டாங்க, 700 பேர் தான் இருந்தாங்க. அப்போ கலந்து கொள்ளாதவங்க ஒரு 1000 பேர் வச்சா கூட 1700 பேர் தான் இருப்பாங்க. இப்போ பத்ர் நடக்குது, உஹது நடக்குது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 5 ஹந்தக்குடைய யுத்தம் நடக்குது. ஹந்தக்குடைய யுத்த நேரம் 1500 பேர். இது மதீனாவை சுற்றி அகலி தோண்டி மதீனாவுக்குள்ள தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. அப்போ அதில் கலந்து கொண்டவங்க 1500 பேர். அப்போ வராதவங்க இன்னொரு 1000 பேர்னு வச்சு கொண்டாலும் 2500 பேர் வைக்கலாம். ஹிஜ்ரி 5 நுபுவத்துடைய 18வது வருஷம். இப்போ யுத்தங்கள் இடையில நடந்துச்சு. அப்போ இஸ்லாம் வளர்ந்த வேகம் என்ன, அந்த ஹிஜ்ரி 5 வருஷத்தில் ஒரு 1500 2000 பேர் 2500 பேர் தான் முஸ்லீம்கள். அதுக்கு பிறகு ஹுதைபியாவோட உடன்படிக்கை அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 6 வருது. இப்போ இதுலேயும் கிட்டத்தட்ட 1500 1600 பேர் 2000 பேருக்குள்ள தான் இருந்தாங்க. 1800 பேர் கிட்ட கலந்து கொண்டாங்க. இப்போ சரி வராதவங்க இன்னொரு 1000 பேர்னு வச்சா ஒரு 2800 பேர். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு 2 வருஷத்துக்குள்ளால இந்த யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு உடன்படிக்கைக்கு பிறகு மக்காலிருந்து மதீனாவுக்கு போகிறவங்க இருந்தாங்க, மக்காலிருந்து மதீனாவுக்கு வரவங்க இருந்தாங்க. முஸ்லீம்களோட தொடர்பு அந்நியர்களோட கொஞ்சம் கூடிச்சது. இப்போ இவங்களோட அஹ்லாக்கள் குணங்களை மக்கள் பார்க்க தொடங்கினாங்க. இப்போ மக்கா வெற்றிக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையிலிருந்து 2 வருஷத்துக்கு பிறகு மக்காவை கைப்பற்றத்துக்காக வேண்டி அந்த குறைஷிகள் காஃபிர்கள் உடன்படிக்கையை முறிச்சத்தினால ரசூலுல்லாஹ் படையெடுத்து கொண்டு வந்தாங்க. 8000 பேர் 8 அல்லது 10,000 பேர் கிட்ட கலந்து கொண்டாங்க. 10,000 பேர் கலந்து கொண்டாங்க மக்கா வெற்றியில். அப்போ ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 6 1500 பேர் 1800 பேர் ஹுதைபியாவில் கலந்து கொண்டாங்க. அப்போ அதில் 10,000 பேர் கிட்டத்தட்ட 8,000 பேர் அதிகரிச்சுட்டாங்க. அப்போ வராதவங்க எத்தனை பேர் அல்லாஹு ஆலம். இப்போ சரி மக்கா வெற்றியில் இந்த யுத்தம் நடக்கல, அல்ஹம்துலில்லாஹ் போனாங்க, அல்லாஹ் கண்ணியமாக வெற்றியை கொடுத்தான். அதுக்கு பிறகு இன்னும் பரவிச்சுது, இன்னும் மக்களோட தொடர்பு கூடிச்சு மக்கா வெற்றிக்கு பின்னாடி. இப்போ மக்களோட தொடர்பு அங்கே அஹ்லாக்க காட்டுறாங்க. பெரும் பெரும் காஃபிர்கள் என்னுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொன்னவங்க கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க இன்னும் நிறைய மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஹிந்தா இவங்க ஹஸரத் ஹம்சாவுடைய ஈரலை சப்பி துப்பின பெண். அபூ சுஃபியான் அதிகமான சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை பக்கம் சாயும்படி தடையாக இருந்தவள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான்.
வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஹஜ்ரத் ஹம்சா கொலை செஞ்சவர். இது மாதிரி பெரும் பெரும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். இவங்களுடைய அஹ்லாக்குகளை பார்த்து. சரி, ஹுனைனுடைய யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 8 கடைசியில் 9 ஆரம்பம் மாதிரி. இதில் 12,000 மக்கள் கலந்துக்கிறாங்க. ஒரு வருஷம் கூட ஆகலை, இன்னும் 2,000 பேர் கூட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 10 ஹிஜ்ரி 9 கடைசியில் மாதிரி தபூக் யுத்தம் நடக்குது. அதில் 30,000 பேர் கலந்துக்கிறாங்க. வராதவங்க எத்தனை பேர் அல்லாஹு ஆலம். அதுக்கு பிறகு அதுக்கடுத்த வருஷம் ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜத்துல் விதா 1,24,000 பேர் கலந்து கொண்டாங்க. இதுக்குள்ளால மௌத்தாகினவங்க, அடங்கப்பட்டவங்க, வராதம் இருந்தவங்க நிறைய பேர். பாருங்க, யுத்தம் நடந்த காலத்துல ஹுதைபியாவோட உடன்படிக்கை வரைக்கும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஒரு 1,800 கலந்து கொண்டவங்க, கலந்து கொள்ளாங்க 1000 பேர், 2,800 பேருக்குள்ளதான் இருந்தாங்க, 3,000 பேர். அதுக்கு பிறகு மக்கா வெற்றி நேரம் 10,000 ஆயிடுச்சு. உடன்படிக்கை யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு ஹுனைன்ல 12,000 ஒரு 2 மாசத்துக்குள்ள நடந்தது மக்கா வெற்றிக்கு. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தபூக்குள்ள 30,000 பேர். அதுக்கு பிறகு 1,24,000 பேர். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள 1,24,000 94,000 பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? அவங்களுடைய அஹ்லாக்குகள், நற்குணங்கள், ஈமானுடைய உழைப்பு, தாவத், மக்களோட கலந்துரைவாடுறது, தீனை பற்றிய பிரஸ்தாபங்கள், அஹ்லாக்குகள், நற்குணங்களை காட்டினாங்க. இதுல எல்லாத்தின் மூலமாக இஸ்லாம் பரவிச்சது. அப்ப எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் ஜப்பான்ல இருக்கிறோம், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்கிலாந்துல இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பயான்கள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக நாங்கள் தாவத் கொடுக்குறோம். இதுவும் தேவை. அதோட சேர்த்து எங்களுடைய அஹ்லாக்குகள், எங்களுடைய குணங்கள், எங்களுடைய தன்மைகளை, நல்ல ஒரு முன்மாதிரியான தன்மைகளை அந்நியவங்களுக்கு நாங்கள் காட்டணும். அவங்க எங்கள்கிட்ட நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் மார்ச் 11 சுனாமி வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். எர்த்குயிக்கு பின்னாடி, சுனாமி வந்ததுக்கு பின்னாடி அடுத்து 2-3 நாள் நாங்கள் மஷூரா பண்ணினோம். எபினா பள்ளியில் மஷூரா பண்ணி, இப்போ நாங்கள் இதுங்களுக்கு எங்களால் ஏண்ட பங்களிப்பு நாங்கள் செய்யணும், என்ன செய்யலாம். அப்போ ஸ்ரீலங்கன்ஸ், பாகிஸ்தானிஸ் எல்லாம் சேர்ந்து மஷூரா பண்ணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஜும்மாவுக்கு பிறகு கலெக்ஷன் பண்ணுவோம். கலெக்ஷன் பண்ணி ஒரு சிலர் சொன்னாங்க காசு நாங்கள் ரெட் கிராஸுக்கோ அல்லது சிஎக்ஸோக்கு கொடுப்போம், சிட்டி ஆஃபீஸுக்கு அவங்க ஒப்படைப்பாங்க. நாங்கள் சொன்னோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ரெட் கிராஸுக்கு கொடுத்தா கிறிஸ்டியன் செஞ்ச மாதிரி போயிடும், சிஎக்ஸோக்கு கொடுத்தா ஜப்பனீஸ் கவர்மெண்ட்டால் வர மாதிரி தெரியும். நாங்கள் வெறும் காசியால் உதவி செய்கிறதல்ல, நாங்கள் அவங்களுக்குள்ள போய் உடல் ரீதியாகவும் அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கு பெறணும், ஆறுதல் சொல்லணும். இதன் மூலமாக நாங்கள் இஸ்லாம், முஸ்லீம்கள், பள்ளிவாசல் என்ற உணர்வு அவங்களுக்கு உண்டாக்கணும் என்று மஷூரா பண்ணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஸ்ரீலங்கன் சகோதரர்கள் முன்னுக்கு ஆகினாங்க. அவங்கள ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க. 30,000 பேர் போனோம். ஒரு 6-7 நாள் 5-6 நாள் அந்த பகுதியில் வேலை செஞ்சோம். அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 4,200 பேருக்கு அந்த 3 நாளைக்குள்ள சமைச்சு கொடுத்தோம். அந்த மக்களோட அவங்க எல்லாரும் கேட்டாங்க. பல இடங்களில் NHKயால் வந்தாங்க, டிவி ஃபுஜி டிவியால் வந்தாங்க, CNN கூட கால் பண்ணி கேட்டாங்க எங்களோட நடவடிக்கைகளை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நாங்கள் சொன்னோம் நாளைக்கு நாங்கள் போயிடுவோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜமாத்துகள் வந்தால் நாங்கள் தேவைன்னா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் உண்மையிலே அந்த டிவி ப்ரோக்ராமில் வரணும், இதை மக்களுக்கு காட்டணும் என்ற எண்ணம் இருக்கல்ல. நாங்கள் முயற்சி செஞ்சது அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை உண்டாக்கணும். அப்போ அவங்க கேட்டாங்க. ஒரு இடத்துல நாங்கள் தங்கினோம், செம்மாயாண்டு. அங்கே தங்கியிருக்கிற நேரம் அங்குள்ளவங்க சிலவங்க வந்து கேட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பகுதியில் நீங்கள் வாரண்டு கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. அங்கே சுனாமி வந்திருக்கல்ல, அங்கிருந்து ஒரு அரை மணித்தியாலம் தூரத்தில் கெசன்னுமா தான் நாங்கள் போய் வேலை செய்ய வேண்டிய பகுதி. அங்கே போய் தங்கியெல்லாம் என்ன சுனாமியோட அலர்ட் வந்து கொண்டு இருந்துச்சு. கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, பயங்கர குளிர், ஸ்னோ வேற விழுந்து கொண்டிருக்குது. இதன் காரணமாக அவங்கள எங்களை கொஞ்சம் உள்ளுக்கு தங்க வச்சாங்க. அங்கேயும் அடிக்கடி பூமி அதிர்ச்சி வந்து கொண்டு தான் இருந்துச்சு. அப்போ அங்கே தங்கி அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வாரன்னு கேள்விப்பட்டு எனக்கு கோபம் வந்துச்சு, வெறுப்பாக இருந்துச்சு, உங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு. என்ன, இங்கே ஒருத்தர் முஸ்லீம் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்கே வந்து கல்யாணம் முடிச்சு எங்களோட ஒரு பொம்பளை ஒன்றோட வாழ்ந்துட்டு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ அந்த பெண்ணுக்கு உதவிக்கு யாரும் இல்லை, தந்தையோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை வச்சு கொண்டு. அதனால் அதிலிருந்து எங்களுக்கு முஸ்லீம்களை பற்றி ஒரு வெறுப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து செஞ்ச முறைகள், நடந்து கொண்ட அமைப்புகள் எல்லாம் பார்த்து உங்களை பற்றி எங்களுக்கு நல்லெண்ணம் உண்டாயிருக்குது, நீங்கள் நல்ல மக்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கண்டே. அது பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை பேசினோம்.
அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய பொறுப்பு அந்த உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்தவங்க, நாளை காலையில் இந்த ஊருக்கெல்லாம் போய் நான் உங்களால் பற்றி இஸ்லாத்தை பற்றி நல்லா சொல்லுவேன், என்னுடைய பொறுப்புன்னு சொன்னார். அப்போ அதில் ஒரு சிலர் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், எங்களை பக்கத்து ஊர் தான், அதை நாங்கள் கூட போய் உதவி செய்கிறதுக்கு முன்னுக்கு வரல. நீங்கள் இவ்வளோ தூரம் 550 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறீங்க, உங்களோட காசு உங்களோட பொருள்கள் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறீங்க, இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னோம், இது எங்களுக்கு வந்து உதிப்பல்ல, இது எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். எங்களுடைய இஸ்லாம் எங்களோட மார்க்கம் எங்களை சொல்லி தந்திருக்கு. நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த மக்களுக்கு ஒரு சிரமம் ஒன்று வரும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், அவங்கள விட்டுட்டு ஓடுறதல்ல. அவங்க கேட்டாங்க, அமெரிக்கன் இன்னும் எத்தனை நாட்டுக்காரவங்க இந்த பிரச்சனைக்கான ரேடியேஷனை இதுக்கு பயந்து ஓடினாங்க, ஏன் நீங்கள் போகலையாண்டு. நான் சொன்னாங்க, எங்களுக்கு எங்கள் மார்க்கம் அப்படி சொல்லலை, எங்களுக்கு விட்டுட்டு ஓட சொல்லலை, அவங்களோட கஷ்டத்தில் பங்கு பாருன்னு சொல்லித்தான். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கேட்டாங்க, இஸ்லாத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்குதாண்டு. நான் சொன்னோம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நல்லது தான். இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச மெசேஜ்கள் தான் மீடியாக்கள் மூலமாக தப்பான கருத்துக்கள். இஸ்லாத்தில் தப்பான கருத்து எதுவும் இல்லைண்டு. ஒரு சிலர் தவறு செய்யலாம், அதுக்கான மார்க்கம் தவறல்ல, இஸ்லாம் உண்மையான மார்க்கம்ண்டு. அதை பற்றி அவங்களுக்கு சரியான சந்தோஷம். நாங்கள் யோசிக்கிறோம் இஸ்லாத்தை பற்றின்னு சொன்னாங்க, படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ தான் ஒரு உணர்வு ஒன்று வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் வராங்க எங்கள்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிறாங்க, இன்றைக்கு முதல் தடவை முஸ்லீம்கள் எங்கள் ஊருக்கு வந்து இப்படி சொன்னதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கபூல் செய்யணும், அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஜப்பனீஸ் பெண்மணி, நான் அந்த பயணம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து எங்களுக்கு நன்றி செலுத்தி, எங்களோட பகுதியை சேர்ந்தவ வந்து நன்றி செலுத்தி, ஒரு அமெரிக்காவில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தவள், அது சொன்னால் உங்களோட இதுகளை நாங்கள் டிவியில் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஹெபீனா பள்ளியை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கு பள்ளி இருக்கிற விஷயம் தெரியும், ஆனால் எங்களுக்கு இதில் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் விளங்குது இங்கே நல்ல விஷயங்கள் நடக்குதுண்டு. அது சொன்னால் தாடி வச்சவங்க வைக்காதவங்க வெளிநாட்டுக்காரவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க, ஒன்று கூடுறாங்க, என்ன செய்கிறாங்களோன்னு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. அவள் உள்ளுக்கு வரத்துக்கு அனுமதி கேட்டு உள்ளுக்கு வந்து பார்த்தா எங்களோட பள்ளிக்குள்ளால மெஹராபில் அல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை அவளுக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் பார்த்தோன்னே அந்த இதெல்லாம் பார்த்தா அவர் சொல்கிறாள், இந்த இடம் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு ஒரு குளிர்ச்சி ஒன்று, ஒரு அமைதி ஒன்று உணர்கிறேன், இந்த இடத்த பார்த்தா நாங்கள் இவ்வளோ காலம் பயந்து கொண்டிருந்தோம்னு அவள் கேட்டாள். அதுக்கு பிறகு அவள் சொன்னால் அவங்களோட விஷயங்களை நாங்கள் என்னோடய வெப்சைட் இருக்குது, அதில் நான் போட அனுமதி கேட்டால், இப்போ வெப்சைட்டில் நாங்கள் பரவாயில்லை, எங்களோட நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா நான் பள்ளியை பற்றி முஸ்லீம்களை பற்றி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். அது ஒரு முஸ்லீம் சொல்கிறத விட ஒரு அந்நிய ஆள் சொல்லும்போது இஸ்லாம் உன்னதமானதை, அது உண்மையில் ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியில் தொழுகை நேரங்களில் டைம் டேபிளை காப்பி பண்ணி அதையும் ஃபோட்டோவை போட்டு 5 நேர தொழுகையை பற்றி எங்கள்கிட்ட மாதிரி களிமாண்டா என்ன, ஈமாண்டா என்ன, இதெல்லாம் கேட்டு அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கா ஜப்பனீஸில். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் சில நேரத்தில் வந்து சொன்னால் இன்றைக்கு மட்டும் 1000 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க, நேற்று 2000 பேர் பார்த்தாங்க அப்படின்னு அவவே வந்து சொன்னால், இந்த அளவுக்கு எங்களோட வெப்சைட் இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு காமெண்ட் ஃபீட்அப் நிறைய போடுறாங்க. ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து எழுதிக்கிறாரு, நான் டொனி டொத்தன், நான் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்லேருந்து இங்கே ஜப்பானில், எனக்கு அமெரிக்கன் அட்டாக் அந்த செப்டம்பர் 11க்கு பிறகு முஸ்லீம்களை பற்றி ஒரு சரியான ஒரு வெறுப்பு ஒன்று இருந்துச்சு. ஆனால் உங்களோட இந்த ப்ரோக்ராமை நான் பார்த்ததுக்கு பிறகு, நீங்கள் செஞ்ச இதை பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய கண்ணிலேருந்து வடியக்கூடிய கண்ணீரை என்னால் அடக்க முடியலை. முஸ்லீம்கள் இவ்வளோ நல்லவங்களா, எனக்கு இப்போ அந்த இருந்த தப்பான எண்ணம் என்னோட உள்ளத்தை விட்டு போயிட்டு. இது மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் எழுதினார், இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து, வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஜப்பனீஸ்கள், ஜப்பானோடு சம்மந்தப்பட்ட மக்கள் அல்லாதவங்க கூட அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தி எங்களுக்காக வேண்டிய கடிதங்கள் எழுதியிருந்தாங்க. இப்போ கூட டிவியில் கூட காட்டியிருக்கிறாங்க, முஸ்லிம்லேருந்து எபினாலேருந்து வந்துட்டு போனாங்கண்டு, மற்ற பகுதியிலேருந்து வந்துட்டு போனாங்கண்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் எபினாலேருந்து மட்டுமல்ல, நாங்கள் எல்லாம் எங்களோட நெட்ஒர்க் இருக்க எல்லா பகுதியிலையும் இங்கே கும்மாவையும் சொன்னோம், நகோயாவில் இருக்கிறாங்க, மியக்கன் இருக்கிறாங்க, டோக்கியோவில் இருக்கிறாங்க, எல்லாரோட எங்களை தொடர்புக்கு நாங்கள் எல்லாட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவங்களும் இன்ஷால்லா வருவாங்கண்டு, வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த மக்கள் முஸ்லீம்கள் யாரும் மோசமானவங்க அல்ல, எல்லா முஸ்லீம்களும் இறக்கமுள்ளவங்க, அவங்களும் உதவி செய்யத்தான் விரும்புகிறாங்க. ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. உண்மையிலே சப்போர்ட் இருக்கல. ஷேக் ஷோ கூட சொன்னாங்க, சிட்டி ஆஃபீஸால் உங்களுக்கு போக முடியாது, அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தடுத்தாங்க. நாங்கள் சொன்னோம், எப்படியும் நாங்கள் போகணுன்னு தான் வந்தோம், அல்லாஹ் வழியை காட்டினாண்டு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கி அல்லாஹ் தஆலா இன்றைக்கி எங்களுக்கு நல்ல வழியை தந்திருக்கிறாங்க. இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம், இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தோமா போனோமான்னு இல்லாமல்
எங்களால் ஏதாவது சாதிச்சுட்டு போகணும், எங்களால் நலவுகள் நடக்கணும், மக்களுக்கு தீனுடைய விஷயத்தில் மாற்றத்தை உண்டாக்கிட்டு போகணும். இது ஆண்கள் மட்டும்தான் செய்ய இயலும்டல்ல, பெண்களாலே முடியும். நாங்கள் வெளியே போகிறோம், இஸ்லாமிய ஆடையில் இஸ்லாமிய அமைப்பில் போகிறோம், எங்கேயாவது இருக்கிற தொழுகை நேரம் வருது, ஒரு ஒதுக்குப்புறமா நீங்கள் தொழுவுறீங்க, உங்களோட இந்த அமைப்பை பார்த்து இந்த மக்களுக்காக ஹிதாயத்தாக்கிறது தான். உடனே இஸ்லாத்துக்கு வரணும் கட்டாயம் இல்லை. அவங்க பார்ப்பாங்க, இவங்க தொழுவுறாங்க, என்ன தேவை, படிக்க தொடங்குவாங்க. இது அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும், 6000க்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். அல்லாஹ் இவங்களுக்கு இல்லாட்டி இவங்க சந்ததிக்கான ஹிதாயத்துக்கு காரணமாக அமைப்பான். அதனால் எங்களுக்கு அதே நேரத்தில் என்னோட கணவன்மார் மார்க்க விஷயத்தில் ஈடுபடுறாங்க, தீனுடைய காரியங்களுக்கு முன்னுக்கு ஆகிறாங்கன்னா எங்களால் ஒத்துழைப்பில் கொடுக்கணும். சில நேரத்தில் அவங்களோட ஈடுபாடின் காரணமாக மார்க்க விஷயத்தில், பள்ளியுடைய விஷயத்தில் தீனுக்காண்டி போகிறாங்க, ஜமாத்துகளை போகிறாங்க, பள்ளி காரியங்களுக்கு போகிறாங்க, உள்ளூரில் இருக்கிறாங்க, சில நேரத்தில் வெளியூர்களுக்கு போக வேண்டி வருது. அப்படியான காரியங்கள் அவங்க ஈடுபடுறதுனால ஒருவேளை எங்களுக்கு நேரம் கொடுக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சண்டேன்னு வந்துட்டு எங்கேயாவது மஷூராண்டு போகிறாங்க, சண்டேன்னு வந்துட்டு அங்கே இது சம்மந்தப்பட்ட மீட்டிங் இருக்குது, ஹலால் சம்மந்தப்பட்டு, ஜமாத் சம்மந்தப்பட்டு அப்படின்னு போகிறாங்க. இதனால் ஒருவேளை எங்களை வெளியே கூட்டி கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அல்ல வீட்டில் வந்து கொண்டு அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் மார்க்க விஷயத்தில் உழைப்புகள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் எங்களோட பேசுறதுக்கு கூட சில நேரம் டைம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். இப்போ இந்த நேரங்கள் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இவங்க என்னுடைய கணவன் தீனுக்காண்டி தான் ஈடுபடுறாரு, மார்க்க விஷயத்துக்கு தான் நேரம் கொடுக்குறாரு, இது எவ்வளோ பெரிய பாக்கியம், என்னால் ஏண்ட பங்களிப்பை நான் செய்யணும்னு நாங்கள் முன்னுக்கு ஆகணும். எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்க்கு இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது அவங்க தான். ஹதரத் அபூபக்கருக்கு முன்னாடி இந்த உம்மத்தில் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகுதான் ஆண்களில் ஹதரத் அபூபக்கர் முதலாவது. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி வீரர், எல்லாரும் வாராங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அநியாயம் செஞ்சவங்க காலவில் பார்க்குறாங்க, மன்னிக்க சொல்கிறாங்க, இப்படி எல்லாம் பேசி நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி தள்ளாடி கொண்டு வாரத்தை பார்க்குறாங்க, வயசான பொம்பளை உண்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே அங்கே போனாங்க, பேசிக்கிறாக்களை விட்டுட்டு அந்த பெண்ணை நோக்கி போனாங்க. போய் அவரோட பேசிட்டு தன்னுடைய போர்வை எடுத்து கீழே விரிச்சாங்க. விரித்து தானும் உட்கார்ந்து அந்த வயசான பெண்மணி உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவ வழி அனுப்பிட்டு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், யார் அந்த பெண்மணி, எவ்வளோ முக்கியஸ்தர்களோட கூட பேசி நிற்கிறத விட்டுட்டு அந்த வயோதிக பெண்மணிகிட்ட போய் உட்கார்ந்து பேசினீங்க, உங்களோட விரிப்பை, உங்களோட போர்வையை விரித்து உட்கார வச்சிங்க, யார் அவன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அது ஹதீஜாவுடைய ஃப்ரெண்ட், ஹதீஜாவுடைய தோழி, கூட்டாளி. எப்போ இது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு பின்னாடி, இன்னும் அவங்க மறக்கல. அது ஹதீஜாவுடைய தோழி. அப்போ நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தீங்கன்னு கேட்டாங்க. ஹதீஜாவை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, அவனோட தன்மைகளை பற்றி பழைய நினைவுகளை மீட்டி கொண்டிருந்தோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள கண்ணியப்படுத்துகிறாங்க. எதுக்கு? மனைவியுடைய கூட்டாளி என்பதற்காக வேண்டி. அந்த அளவுக்கு சிறந்த பெண்மணி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதே அந்த கிளவியை பற்றி, என்ன ரசூலா விட 15 வருஷம் மூப்பு அவங்க, அந்த கிளவியை பற்றி இப்போ நினச்சி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்கு பயில அல்லாஹ் தன்னோட கன்னி பெண்களை கூட இளம் வயசான மனைமார்களை கூட தந்திருக்கிறானே, அவ மறந்துடத்தானே வேண்டும்னு மாதிரி சொன்னாங்க. இதை கேட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு கோவப்பட்டாங்க, முகம் மாறிட்டது. சொன்னாங்க, ஆயிஷா, ஹதீஜா யார் தெரியுமா, எல்லாரும் என்ன பொய்ப்பிக்கிற நேரம் என்ன உண்மை பிச்சா, எனக்காக செலவழிக்க தயங்க நேரம் தன்னுடைய சொத்தையே செலவழிச்சா, எனக்கு ஆறுதலாக இருந்தா, அவருக்கு ஈடாக யார் வந்தாலும் ஈடாக முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு மற்றவங்கள்ட்ட இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அந்த ஹதீஜா மூலமாக தான் குழந்தை பாக்கியமே கிடைச்சிருக்குது, அவள் ஒரு நாள் அப்படி பேசாதேன்னு சொன்னா ஆயிஷா விளங்கி கொண்டாங்க. ரசூலா கோபமாயிட்டாங்கண்டு. அதுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பேச்சு எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, அந்த மனைவி செஞ்ச தியாகம், ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களோட அந்த ஹதீஜத்துல் குப்ரா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக சொர்க்கத்திலும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பெரும் பாக்கியத்தில் கொடுத்துருந்தாங்க. அவங்க செஞ்ச தியாகம் உங்களுக்கும் அதை செய்யலும். உங்களோட கணவன்மார்களை அவங்களுக்கு உதவியாக இருக்கலும். சில நேரத்தில் கணவன், சில இடங்கள் இருக்குது, கணவன்மார் மார்க்கத்துக்கு உதவி இல்லாமல் இருப்பாங்க. நாங்கள் ஆர்வம் மூட்டி அவங்கள செய்விக்கலும், தீனுடைய காரியங்களுக்கு அவங்கள பயன்படுத்தலும். இன்னார மாதிரி தீனுக்காண்டி போங்களேண்டு. இன்றைக்கு அதுக்கு நாங்கள் அப்படி ஈடுபடலைன்னு சொன்னால் அதுக்கு மாற்றமாக ஈடுபடுவோம். ஈடுபட்டவங்களை தடுக்க தொடங்கிடுவோம். அவரும் நினைக்கிற நீங்கள் மட்டும் நினைச்சு தரமாறீங்கன்னு சொல்ல தொடங்கிடுவோம்.
நாங்கள் தீனுக்கு துணையாக இருந்தோண்டா அல்லாஹு தஆலா மறுமையில கண்ணியப்படுத்துவான், மேலான அந்தஸ்து தருவான், எங்களுக்கு உயர்ந்த மதிப்பு அல்லாஹ் தருவான். கணவனுடைய சிரமங்களை நாங்கள் பங்களிப்பு பெறணும். அவங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது அவங்கள மனசை சாந்தப்படுத்தணும். ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ ஒரு சிறந்த மனைவியை தந்திருக்கிறான்டா, அவள் பார்த்தால் என்னுடைய மனம் குளிர்ந்துடும். நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் அது சொல்லார், மர்ஹபம் பி சையதி வ சையதி அஹ்லி பைத்தி, என்னுடைய தலைவரே, என்னுடைய வீட்டுடைய தலைவரே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், நீங்கள் வந்தது சரியான சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவார். கணவன் தான் வெளியே போயிட்டு வந்தா இப்படி வரவேற்பா. அப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். எப்போவாவது நான் மனம் கவலையோட வந்தால், ஏதாவது வெளியே போன பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், ஏதாவது துன்பத்தோட சிரமத்தோட வீட்டுக்கு வந்தா அவர் சொல்லுவா, மர்ஹபம் பி சையதி வ சையதி அஹ்லி பைத்தி, என்னுடைய தலைவரே, என்னுடைய வீட்டுடைய தலைவரே, உங்களோட வரவு நல்வரவாகட்டும். என்ன நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, துனியாவில் ஏதாவது சிரமம் வந்திருக்கு அல்லது துனியா தவறி போயிட்டுண்டா, எதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மறுமையை வச்சிருக்கிறான், இதோட சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த சொர்க்கம் அல்லாஹ் தருவான், நீங்கள் இந்த துனியா கிடைக்கிறன்னு கவலைப்படாதீங்க. இதை பார்த்து யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனசில் இந்த கவலை அப்படியே இல்லாமல் ஆகும் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷ்ஷிர்ஹா பியன் லஹா நிஸ்ஃபு அஜ்ருல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், அவருக்கு சொல்லுங்க, இந்த ஒரு காரியத்துக்காண்டி மட்டும் அவருக்கு அல்லாஹுடைய பாதையில போராடக்கூடிய ஒரு தியாகிக்கு என்ன கூலி கிடைக்கிறோ அதுல பாதி கூலி அல்லாஹ் இந்த ஒரு தன்மைக்காண்டி மட்டும் கொடுக்குறான்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கூலின்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறது, போராடுறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த தன்மையை கூலி அல்லாஹு தஆலா பாதி கூலிய இந்த ஒரு அஹ்லாக்கின் மூலமாக அந்த பெண் சம்பாதிச்சு கொள்கிறார். இந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும், எங்கள்கிட்ட நாங்கள் அந்த தன்மையை கொண்டு வரணும். துனியாவுடைய காரியம் அவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லத்தால் எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் என்னோட பெண்களுக்கு சொல்ல தேவையில்லை, இன்றைக்கி தன்னுடைய அழுகையால் நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க. அழுகை ஒரு பெரிய ஆயுதம்தான், ஆனால் அதே நேரத்தில் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி எந்த அழுகை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு எடுத்து அழ தொடங்கிடுறாங்க. இதனால் சில நேரத்தில் கணவன் என்ன செய்கிறாரு, ஆரம்பத்தில் அழுகைக்காண்டி பயந்து எதாவது செஞ்சு கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் போக்கல கணவன் நினைக்கிறார், இவ எதுக்கு எடுத்து அழுகுறாள், சும்மா விட்டுரும், கொஞ்ச நேரத்தில் சரியாகிடுண்டு. கடைசி அழுகைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அழுகையை நாங்கள் பயன்படுத்துவது தேவையான விஷயங்கள், அதுவும் மார்க்கத்துக்காண்டி பயன்படுத்தணும். கணவன் தொழுகை இல்லாமிக்கிறார், அங்கே அவர் அல்லது கெஞ்சி அவர் தொழுகையாளியாக மாற்றணும். மார்க்கத்தில் பொடுபாக்க இருக்கிறார், மார்க்கத்தில் உறுதியுள்ளவங்களாக மாற்றணும். தீனுடைய காரியங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது, பள்ளியோட தொடர்பு, மார்க்கப்பற்று, இதில் எங்களோட அழுகையை நாங்கள் பயன்படுத்தணும்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ்வுக்கு மேலான கூலியை தருவான். அந்த கணவன் செய்கிற நன்மைகளுடைய எல்லா கூலியும் எங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் தருவான், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு கிடைக்கும். கணவனுக்காக வேண்டி மார்க்க காரியங்களை உடந்தையாக நிறைய பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத் இந்த கபீலாவை சேர்ந்தவங்க, தௌசியா, தௌஸ் பனு தௌஸை சேர்ந்தவங்க. அவங்களோட கணவர் அபுல் அக்கர் தௌசி இஸ்லாத்து தலைவி ஹஜ்ரத் அபூபக்கர், இந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கூட ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார், வெளியூரை சேர்ந்தவர். இப்போ இவங்களோட கணவன் மற்றவங்களெல்லாம் சேர்ந்து இங்கே போன செய்தி கேள்விப்பட்டு கணவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் வந்து கேட்டாங்க, என்னோட கணவனோட சேர்ந்து நீனு மதம் மாறிட்டியாண்டி. சொன்ன, நான் என்னுடைய கணவனோட சேர்ந்து நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறேன், உண்மையான மார்க்கம் அதுண்டு. இப்போ அவங்களுக்கு சரியான வெறுப்பு உண்டாயிட்டுது. இப்போ ஒன்று நாங்கள் வேதனை செய்வோம், உன்னை தண்டிப்போம், நோவினை செய்வோம்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருந்தாங்க. நீங்கள் வேண்டியதை செய்யுங்க, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். அப்போ என்ன செஞ்சாங்க, என்னை கட்டி இறுக்கமாக கட்டி ஒரு கடினமான ஒட்டகத்தில் உட்கார வச்சு மோசமான பயணமுள்ள அந்த காட்டு பகுதி மாதிரி இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போய் எங்கேயாவது போட்டு என்னை கொன்றதுக்காக வேண்டி. அப்போ நானும் போனேன். இப்போ பயங்கரமான சூடான நேரம், ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல என்னை போட்டுட்டு அவங்க மரத்து நிழலில் தங்கி கொள்வாங்க. 3 நாள் வரைக்கும் என்னை இப்படி கஷ்டத்தில் போட்டாங்க. எனக்கு தண்ணி எதுவும் குடிக்க தரல. காஞ்ச ரொட்டியை தேனில் தடவி தந்தாங்க. எதுக்குன்னு சொன்னால் விற்கும், அது தாகத்துண்டாக்கும், விழுங்குறது கஷ்டம்.
அதைத்தான் சாப்பாடை தருவாங்க, குடிக்கணும் தர மாட்டாங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், தண்ணி கேட்பேன், உதவி செய்யலை. 3 நாள் இப்போ நடந்துச்சு. அல்லாமா சுயத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸாயிஸுல் குப்ரால் எழுதுறாங்க. இதே மாதிரி அல்லாமா இப்னு சாத் ரஹ்மத்துல்லாஹி தபகாத்துல் குப்ரால் எழுதுறாங்க. இந்த சம்பவம் ஆதாரப்பூர்வமானது. இப்போ இவங்க என்ன செய்றாங்க, 3 நாளாக என்னை கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ நான் இந்த 3 நாள் சொல்லாங்க, இஸ்லாத்தை விடு, உனக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் தாரோம், இல்லாட்டி நீ இப்படியே சாக வேண்டி வர முடியும். அவன் சொன்னான், எனக்கு நான் களிமா விட மாட்டேன், தொழுகை விட மாட்டேன், ஈமான் விட மாட்டேன். இப்படி இருக்கும் பொழுதோ அவன் சொன்னாங்க, அவங்க படுத்து கொண்டிருக்கிறாங்க மரத்து கீழே. நான் என்ன செஞ்சேன், என்னை சுடு மணலில் போட்டுட்டு கட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் எனக்கு கண் மூடிப்பட்டு விழிச்சு பார்த்தா என்னுடைய நெஞ்சுக்கு மேலே வாளி ஒன்று இருக்கிறத உணர்ந்தேன். பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா வாளி நிறைய தண்ணி. அப்போ எனக்கு தாகம். அப்போ நான் என்ன செஞ்சேன், கையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, குடிக்க பார்த்தேன். அப்போ வாளி தானாக அப்படியே தாழ்ந்து எனக்கு வந்துச்சு. நான் தண்ணி குடிச்சேன், நல்லா தேவையா மட்டும் குடிச்சோன்னே திரும்ப மேலே போச்சு. இப்போ திரும்ப எனக்கு தண்ணி தேவை, வானத்துக்கும் பூமிக்கு நல்லா தொங்கி கொண்டிருக்குது. திரும்ப கீழே பணிஞ்சு வந்துச்சு. திரும்ப நான் குடித்தேன். இது 3 தடவை குடித்தேன். அதுக்கு என் முகத்தில் இந்த ஆடையிலலாம் தண்ணி கொட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த வாளி மேலே போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நான் நல்ல ஆரோக்கியமாக, பசி எல்லாம் இல்லாமல், தாகம் இல்லாமல், நல்ல உடம்பு தேகத்தோடு நான் உட்கார்ந்துருக்கேன். இப்போ என்னுடைய கபீலா அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. நான் மௌத்தாக இருப்பேன் நினச்சிருந்தாங்க. பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத கண்டுட்டு, நீ உனக்கு யார் தண்ணி தந்தது, நீ எப்படி தண்ணி எடுத்து குடிச்சாண்டே? எனக்கு அசையவே முடியாமல் இருந்தேன், கையெல்லாம் கட்டி போட்டிருக்கீங்க, நான் எப்படி எடுத்து குடிக்கிறது? எனக்கு என்னுடைய ரப்பு தண்ணி தந்தான், இனிமையான தண்ணீர் சொர்க்கத்திலிருந்து எல்லாம் தந்தான்னு சொன்னாங்க. அப்போ இவங்க நினச்சாங்க போய் சொல்ல தெரியாண்டே எலும்பி போய் அவங்களுடைய தோல் துருத்திகளை பார்த்தாங்க. அதெல்லாம் வாய் கட்டப்பட்ட மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஒன்று தண்ணி சொட்டு கூட குறைஞ்சிருக்கல. அவனுக்கு யக்கீன் உண்டாகிட்டதே, இது அல்லாஹ் தான் தண்ணி புகட்டிக்கிறாண்டு. உடனே சொன்னாங்க, உன்னை நாங்கள் அழிக்க பார்த்தோம், ஆனால் உன்னுடைய மார்க்கம் பொய்யானதில்லை, உண்மையான மார்க்கம். எனவே அந்த இஸ்லாத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோண்டு வந்திருந்த எல்லாரும் இஸ்லாத்தை தழுவினாங்க. என தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமுதாயம் இருக்கு. அவங்களுடைய தர்பியத், அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய அஹ்லாக், அவங்களுடைய மார்க்கப்பற்று மூலமாக ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். பெண்கள் பலகீனமானவர்கள் இல்லை, பெண்களுக்கெல்லாம் பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். அவங்க தைரியப்படும் பொழுது, அந்த தைரியத்தை மார்க்கத்துக்கான பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் நிறைய இந்த தன்மைகளை வச்சிருக்கிறான். தன்மைகளை பயன்படுத்துங்க. தீனுடைய காரியங்கள் எங்களுக்கு தொலையலும், துவா செய்யலும், முழு உம்மத்துக்கான துவா செய்யுங்க. வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தாவத் கொடுங்க. இதே மாதிரி டெலிஃபோன் பேசுகிறீங்க, உங்களோட தொடர்பு கொள்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி சொல்லுங்கள். இதே மாதிரி எங்களுடைய அஹ்லாக்களை சிறந்ததாக்கணும். வீட்டுக்கு நாங்கள் டெலிஃபோன் பேசுகிறோம், ஊருக்கு பேசுகிறோம், நாட்டுக்கு பேசுகிறோம், அவங்கள்ட்ட தொழுகையை பற்றி, ஈமானை பற்றி, அமலை பற்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பகுதியில் ஒரு பெண் பர்தா ஒன்றுமே இருக்கல, ஹபாயா எதுவுமே இருக்கல. அல்ஹம்துலில்லாஹ் அவரோட கூட லேடிஸ் ஜமாத்தில் வரும்போது வந்தா, பிறகு தாலிமுக்கு வர தொடங்கினா, அதுக்கு பிறகு பர்தா போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு இங்கேருந்து போனான் ஜப்பான்ல இருந்து. அவங்களோட வீடு கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் அப்படி தான் இருந்துச்சு. அவங்களோட வீட்டில் யாரும் பர்தாவோட அமைப்பு இருக்கல. ஜப்பான்ல இருந்து இந்த பெண்மணி இந்த சூரத்தோட போனோன்னே அங்குள்ள பெண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அமெரிக்கா போனால், ஜப்பானுக்கு போனால் வேறு மாதிரி தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், இப்படி வராங்களேன்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கூட பர்தா போட தொடங்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வாரண்டா, இந்த மாதிரி நாடுகளிலிருந்து நாங்கள் சின்ன செய்யக்கூடிய உழைப்புகள், எங்களுடைய இந்த பேச்சுக்கள், இது அவங்களுக்கு அங்கிருந்து கொண்டு மக்களால் ஏற்படக்கூடியதை விட பெரிய பிரதிபலிப்பு உண்டாக்கும். ஏன்னா ஜப்பான் சொன்னால், வேறு நாடுகள்னு சொன்னால் வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த நாட்டில் நாங்கள் தீனோட ஹிதாயத்துடைய வழியில் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறதே, இது மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை, பிரதிபலிப்பு உண்டாக்கும். ஆனால் அல்லாஹ் தனது சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாங்கள் இதை தவற விடக்கூடாது. எங்களோட கால நேரங்களையும் கொஞ்சம் தீனுக்கான பயன்படுத்தணும். எங்களோட கவலைகளை தீனுக்கான பயன்படுத்தணும். தீனுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக்கொள்ளணும். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, முடிவே இல்லாத வாழ்க்கை. அதில் அல்லாஹ் தனக்கு உன்னதமான வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹுவே சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌல மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன், நல்லமல் செஞ்சு கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு யார் மக்கள் எல்லாம் பக்கம் அழைக்கிறாங்களோ அவங்களை விட சிறந்த பேச்சு பேசுகிறவங்க யார் இருக்கிறாங்க? அப்போ எங்களோட பேச்சுக்கள், செயல்களை தாவத் இருக்கணும். என்னோட தன்மைகள் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கணும். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஆ இலல்லாஹி வ ஹப்பப இபாதுஹு இலை, உங்கள் ஆக சிறந்தவங்க யாருண்டா, யார் அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைத்து அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹோடு நெருக்கமாக்கி வைக்கிறாங்களோ,
இந்த உழைப்பை தான் தாவத்து உழைப்பு, ஜமாத்து உழைப்பு, நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து உழைப்பு நோக்கம் அல்லாஹோட மக்களை தொடர்பாக்கணும், ஈமானை உறுதிப்படுத்தணும், பள்ளியோட தொடர்பாக்கணும், அல்லாஹோட நேசர்களாக ஒவ்வொருத்தரும் மாறணும், மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சிட்டு நாங்கள் போகணும். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் முயற்சி செய்யுங்க. மற்றவங்களும் உங்களோட பேச்சுக்களால், உங்களோட தன்மைகளால், அமல்களால் தாவத்துடைய நோக்கமாக்கி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை மூலம் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவான். உங்களோட சந்ததியினர்களையும் அல்லாஹ் சாலிஹான நல்லடியார்களாக, அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்களாக, தீனுடைய தாய்களாக எல்லாம் மாற்றுவான். அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் மௌத்துக்கு முன்னாடியே உண்மையான தௌபா செய்து நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காக மௌத்தாகின உன்னதமான கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.